லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்கள் யாவரையும் சேனல் 316 வழங்கும் பாடுவோம் அல்லேலூயா என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு நம்ம துதிக்க போறோம், ஆண்டவரை நோக்கி பாட போறோம். எங்களோட இணைந்து நீங்களும் பாடுங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். போல் துதிப்பேன்.
சௌமியா, இத்தனை பாடல்கள் பாடணும் இல்லையா? எப்போவுமே நிறையா புது சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருந்தோம். இந்த பாடல்கள் நம்ம கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அக்கா, எனக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. லைக் வந்து இந்த பழைய பாடல்கள்லாம் இப்போலாம் யாரும் எடுக்கிறதே இல்லை. எல்லாம் புதுசாக யோ யோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்களே தவிர, இந்த பழைய பாடல்கள் எடுத்து பாடும் பொழுது அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக இல்லையா? கிரேஸக்கா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வந்து பழைய பாடல்களை கேட்க முடிஞ்சுது அண்ட் பாடவும் முடிஞ்சுது. அதில் இருக்க ஒவ்வொரு வரியுமே வந்து அதை எழுதினவங்க ரொம்ப வந்து உணர்ந்து ஆண்டவருக்குள்ளே இருந்து எழுதின வரிகள் தான். ஸோ மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்றது வந்து இன்னைக்கு யாருமே அப்படி இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இந்த வரிகளில் பாடும் போது இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ள அவருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த காலத்துலேயே எழுதியிருக்காங்க. ஸோ பழைய பாடல்களை பாடும் போது இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ள நிறைய எனக்குமே நீங்கள் இந்த பாடல் வந்தது போல் மாயை இன்பம் பண ஆசை எந்தனை வளைந்தோனாய் உம்மில் கொண்ட எந்த நண்பை நீக்க முயன்றாலும் அப்படி ஒரு கமா போட்டுட்டு பூரண அழகுள்ளவரே பூவில் இந்த வாழ்க்கை எது நீங்களே போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அந்த பாடும் போது இன்னொரு ஒரு விசுவாசத்தில் இன்னொரு ஸ்டெப் மேலே போகிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அண்ட் நமக்கு இதுக்கு முன்னாடியுமே சாங்ஸ் பாடணும். இயேசுவின் நாமம், தேனினி மயிலும், அது வந்துட்டு இந்த தமிழா நம்ம இதில் பாடல்களில் தான் தெரியுது இப்படிலாம் தமிழ் இருக்கு. நம்ம வந்து பேச்சு வழக்கில் பாடியிருப்போம். தேன் இனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரம் மாமே. மதுரம்னா அவ்வளோ ஸ்வீட்னஸ் சொல்ல அவருடைய நேம், அவருடைய நாமத்துக்கு அவ்வளோ மகிமை அப்படி செலுத்தி எழுதியிருக்கிறாங்க. இதுலேயுமே நம்ம வந்து காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தோர். அது இப்படி பண்ணாரு. கடைசி லைன் கண்டு உணர் நீ மனமே, அவரே அவர் சொல்லிக்கிறார், கண்டு உணர் நீ மனமே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அதனால தேனி நீ மயிலுமே சுயனம். நீங்க உங்களுக்கு ஏதாவது பாடல்கள் தோணுச்சா? அந்த மாதிரி வேற பாடல்கள் நம்ம பாடினதுல எனக்கு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். லைக் மண்ணுனா லைக் என்ன சொல்றது, இந்த உலகத்துல நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. நான் இருப்பேன் உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஓகே அவங்க ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. போனதுக்கப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகிருப்போம். சரி ஓகே என்னடா இவங்க நம்ம நம்பணும் கூடயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும், ஆனால் அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக அவங்கள விட்டுறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அன்புனால இழுத்து கொண்டு எவ்வளோ அழகா எவ்வளோ நாள் நடத்திட்டு வந்திருக்காரு இல்லையா? அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது வேர்ல்டுக்காக நம்மள சர்வத்தையும் படைத்த தேவன் நம்மளோட இருக்காரு அப்படின்னும் போது நம்ம ஏன் இந்த சின்ன சின்ன அல்ப உலகத்துக்காக நம்ம வந்து நித்திய ஜீவனை இழக்கணும் இல்லையா? இன்னொரு வசனம் இருக்குல்லக்கா, அவர் நம்மளை முந்தி நேசம் வைத்தார். அது எவ்வளோ ஒரு அழகான. இந்த பாடல் பாடும்போது எனக்கு அந்த ஒரு வசனம் எப்பவுமே ஞாபகம் வரும். He loved me first அப்படின்ட்டு. He loved us first. அதே மாதிரி நம்ம ஸ்தோத்திரம் சேவனை பாடணும் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சேவனை பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திரனை யூத கோத்திரனை. எப்படி அந்த வரிகள், எப்படிப்பட்ட வரிகள் அப்படி இருந்தது. ஓகே, நம்மலாம் கேட்டுட்டோம். டேனி ப்ரோ வந்து ரொம்ப கீபோர்ட் மட்டும் வாசிச்சிருக்காரு. ஸோ டேனி, நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்சிருந்தது? எஸ், ஆக்சுவலி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாடின சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டெலாம் கேட்கும்போது ஆண்டவர் மேலே இன்னும் அதிகமாக ஒரு அன்பு, ஒரு விசுவாசம், ஒரு பற்று இது இருக்குது. இந்த மாதிரி நம்ம சாங்ஸ்லாம் வந்து நம்ம அந்த காலத்தில் பாடினோம். ஆனால் பட் இந்த காலத்தில் நம்ம வந்து அந்தளவுக்கு பாட மாட்டோம். அந்த அளவுக்கு ஆண்டவரை நேசித்து எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இன்னைக்கும் நிற்குது. அது ஆமாம், ஆண்டோட பார்த்தீங்கன்னா பெரிதான கிருபை தான். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அழிந்து போயிருக்க வேண்டிய பாடல்களையும் நம்ம இன்னும் பாடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் நிறைய சபைகள் பாடிக்கொண்டே இருக்குது. இன்னும் நமக்கு தெரியாத பாடல்களும் இருக்குது. கண்டிப்பாக வருகிற வாரங்களில் நம்ம அந்த பாடல்களை கற்று நேயர்களுக்காக நம்ம பாடுவோம். சரி சௌமியா, நம்ம வந்து ப்ரோக்ராமை நிறைவு செஞ்சிடலாமா? என்ன நேயர்களே, எங்களோட இணைந்து நீங்களும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழைய காலத்துக்கு போயிட்டு எங்களோட இணைந்து பாடியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். இதே போல் அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா, சுசானா, ஜெசி, கிரேஸ், டேனியல்.